அனைவருக்கும் வணக்கம். PS கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய சமையல் பகுதியில் பார்க்க போகிற ஒரு சமையல் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் பிட்லா. அது சிலர் பிட்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பாவக்காய் பிட்லைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பிட்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பாவக்காய் பிட்லாவை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமையல் பிரியர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம் தக்காளி இது மாதிரி நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பொதுவாக இந்த பாவக்காய் பிட்லாக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. டேஸ்ட்டுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. இது பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு தேங்காய், அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி போட்டு நம்ம இஞ்சி, அதுக்கப்புறம் மல்லி, அதாவது கொத்தமல்லி விதை கொஞ்சம் போட்டு நம்ம இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு துவரம்பருப்பு இது மாதிரி நம்ம வேக வச்சு நல்ல குழையாக வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் வெத்தல், தாளித்து கொட்டுறதுக்கு கடைசியாக இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல நாம் இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா வெங்காயம் தக்காளியை வதக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இந்த வெங்காயம் தக்காளியை நாம் போட்டு நல்ல ஒரு வதக்க போகிறோம். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி வெங்காயம் எதுக்குன்னா, வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே நம்ம ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பாவக்காவை அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாவக்காயை நம்ம இதில் போட்டு நல்ல பாவக்காய் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துங்க. ஒரு அளவுக்கு வதக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், இந்த பாத்திரத்தை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நல்லா வெந்துடும், அந்த ஆவிலே வெந்துடும். இப்போ இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாவக்காய் ஒரு கசப்பான காய்கறி, அதனால் உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் தப்பு இல்லை, கசப்பு கொஞ்சம் மறையும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே நம்ம இந்த துவரம் பருப்பு நல்ல குழைய வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண பிறகு இந்த துவரம் பருப்பு, அதாவது பருப்பு நம்ம அந்த பிட்லால ஆட் பண்ணுறோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், இந்த பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. இன்னும் இந்த பருப்பினுடைய இந்த காய் நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை மூடி வச்சுருங்க. நல்லா பாவக்காய் வெந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசியாக
ஏற்கனவே நம்ம இந்த தேங்காய், பச்சை மிளகாய், மல்லி விதை, இஞ்சி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை கொட்ட போகிறோம். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ். இதை ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சா போகிறோம். பாவக்காய் பிட்லா ரெடி ஆகிடும். கடைசியாக அதில் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான், இந்த பாவக்காய் பிட்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்ட போகிறோம். இட்ஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்ல வரல. எதையுமே செய்முறைப்படி பக்குவப்படி செய்தால் அது கரெக்டாக வரும். இது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.